கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீது தன்னுடைய பாதுகாப்புக்காக தேவனை முழுமையாக சார்ந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது. தாவீது எந்தவித அச்சமும் இல்லாமல் அமைதியாக உறங்குவேன் என்று உறுதியாக கூறுபவர், கர்த்தரே என்னை சுகமாக தூங்கச் செய்பவர் என்றும் சாட்சி பகர்கிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று கூறுவதை கவனியுங்கள். தாவீது மன நிறைவு பெற்றவனாகவும் எந்த அச்சமும் இல்லாதவனாகவும் இருந்தார். தேவனில் வைத்திருந்த அவரது நம்பிக்கையால் அவர் தன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் கவலைப்படவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் என்னை அணுகாது, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற பரிபூர்ண விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று மிகவும் உறுதியோடும் விசுவாசத்தோடும் தாவீது கூறுவதை கவனியுங்கள். தாம் தேவன் மேல் பக்தி உள்ளவன் என்பதால் கர்த்தர் என்னை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிக்கையிடும் தாவீது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்ற விசுவாச அறிக்கை இடுகிறார். தேவனுக்கு பிடித்த பிள்ளையாய் நான் இருப்பதால் நான் கூப்பிடும்போது அவர் கேட்பார் என்ற விசுவாசம் இருந்ததால் தான் தாவீது இரவில் எந்தவித பயமும் இல்லாமல் சமாதானத்தோடு நிம்மதியாக உறங்குவேன் என்று உறுதிபட கூறுகிறார். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று கூறுவதை கவனியுங்கள். மனித பாதுகாப்பு தேவனை விட முழுமையானது அல்ல. தாவீது தனது பாதுகாப்பை படைகளிலும் கோட்டைகளிலும் அல்ல, தேவனில் மட்டுமே கண்டார். தாவீது தனது பகைவர்கள் தன்னை கொல்ல முயற்சித்த போதும் கர்த்தர் மேல் முழுமையான நம்பிக்கையுடன் உறங்கினார். உறக்கம் என்பது உண்மையான சமாதானத்துக்கும் தேவன் தரும் பாதுகாப்பிற்கும் அடையாளமாகும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் அமோகமான பாதுகாப்பை பெறுகிறார்கள். இரவில் அச்சம் கொள்ளாமல் நித்திரை செய்ய முடியும். ஏனெனில் தேவன் நம்மை மேய்க்கும் நல் மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். உலக சமாதானம் போல தற்காலிகமான சமாதானத்தை அல்ல, நித்தியமான மன அமைதியை கொடுக்கும் சமாதானம் இந்த சமாதானம். இந்த சமாதானம் பயம், கவலை, நடுக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அளிக்கிறது.
உலக சமாதானத்திற்கும் தேவன் தரும் சமாதானத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உலகம் தரும் சமாதானம் சந்தர்ப்பங்கள் அடிப்படையில் மாறக்கூடியது. ஆனால் தேவன் தரும் சமாதானம் நமது உள்ளத்திற்குள் வேரூன்றி நிலைத்திருக்கும். பயம் இல்லாத உறங்க வைக்கும். தேவன் கொடுக்கும் மிக பெரிய ஆசீர்வாதமே பயம் இல்லாமல் அப்படி தூங்கிறது தான். சிலர் சொல்லுவாங்க, நான் படுத்தேன்னா அவ்வளோதான்ப்பா, அப்படியே தூங்கிடுவேன்னுவாங்க. நிஜமாவே அப்படி தூங்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை ஒத்துக்கிறீங்களா? சிலர் பயமோ கவலையோ குற்ற உணர்வோ பதற்றமோ ஏதோ ஒன்று காரணம், அதனால் அவங்களால நிம்மதியாக உறங்க முடிவதில்லை. ஆனால் தேவனிடம் அணுகும் ஒருவனுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவனில் நம்பிக்கை வைத்தால் மன அமைதி கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். உறக்கம் ஒரு இறை ஆசீர்வாதம். அது சமாதானமான மனதின் அடையாளம். எனவே நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது, உலக பாதுகாப்பு, செல்வம், அதிகாரம் ஆகியவை நிஜமான சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலேயே உண்மையான சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கிறது. எனவே தாவீது போல நாமும் கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் எந்த அச்சமும் இல்லாமல் சமாதானத்தோடே உறங்கலாம். உலக சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதில் உறுதியாக இருக்கலாம். தேவன் பேரில் முழு நம்பிக்கையுடன் வாழும் மக்கள் பயமின்றி உறங்க முடியும். உலக தேவைகளிலும் கவலைகளிலும் மாட்டிக்கொள்ளாத மனம் தேவனிடம் கிடைக்கும். மொத்தத்தில் தேவனில் நம்பிக்கை வைத்தால் பயம் இல்லாமல் உறங்கலாம். அவரே பரிபூர்ண சமாதானத்தை தந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியாக நிம்மதியாக இருக்க கிருபை செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இனிமே அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு, கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை சமாதானத்தோட நித்திரை பண்ணவும், பயமின்றி குழப்பமின்றி சுகமாய் தங்க பண்ணவும் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.